இன்றைய இளைஞர்கள் பெற்றோரை முதியோர் இல்லத்தில் சேர்க்கும் அவலம் ஒருபுறம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்க, அவ்வாறு கைவிடப்பட்டவர்களை கல்லூரி மாணவர்கள் தத்தெடுக்கும் நிகழ்வு பெரம்பலூரில் நடந்துள்ளது. பெரம்பலூரில் திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறும் இவர்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழக மாணவர்கள். குரும்பலூர் அரசு கலைக்கல்லூரியில் பயிலும் சமூக பணித்துறை மாணவர்கள் இங்குள்ள முதியவர்களை தத்தெடுத்துக் கொள்ள முடிவெடுத்துள்ளனர். இதற்காக சீட்டு குலுக்கி போட்டு அதில் வருபவர்களை தங்கள் உறவுகளாக சொந்தம் கொண்டாடுகின்றனர். முதியோர்கள் மேலே அன்பு செலுத்தவும் பாசம் செலுத்தவும் ஒரு மனிதநேயத்தை விதைக்கவும் இன்று இருக்கக்கூடிய இந்த பாரதிதாசன் பல்கலைக்கழக சமூக பணி மாணவர்கள் ஒரு சிறப்பான அத்தியாயத்தை துவக்கியிருக்காங்க. இது நல்லபடியாக போச்சுன்னா பெரம்பலூரில் இருக்கக்கூடிய மற்ற தொண்டு நிறுவனங்கள் அது முதியோர் இல்லங்களை தேர்ந்தெடுத்து அங்கே இருக்க முதியோர்கள் எல்லாமே நாங்கள் தத்தெடுத்து எங்களுடைய மாணவர்கள் அவங்களோட பொன்னான நேரங்களை இவங்களோட செலவழிக்கலாம்னு ஒரு எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தத்தெடுக்கும் முதியவர்களுக்கு ஓராண்டுக்கு தேவையான உணவு உடைகளுக்கு மாணவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றனர். 7 மாணவர்களோடு தொடங்கிய இந்த முயற்சி தற்போது 30 முதியவர்களுக்கு உறவுகள் கிடைக்க வழிவகுத்துள்ளது. இங்கே வந்து தான் எனக்கு ஒரு புது தாத்தா பாட்டி கிடச்சிருக்காங்க. இந்த விஷயம் ஒரு வருஷத்துக்கு மட்டும் கிடையாது, எங்களோட வாழ்க்கை முழுவதும் கண்டினியூ பண்ண நாங்கள் எல்லாம் ரொம்ப ஆசைப்படுறோம். என்ன போல் ஆர்வமுள்ள மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து இது பெரிய அளவில் கொண்டு வரணும்னு நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம். நான் வாழ்ந்து மனங்கட்டு போய் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் பொழுது கல்லூரி மாணவ மாணவிகள் எங்களை மனம் மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கும் மனவியது நீங்கிற அளவுக்கும் சொற்பொழிவாற்றி என்னை மகிழ வச்சிருக்காங்க. மற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறேன் ஐயா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தாங்கள் தேர்ந்தெடுத்த தாத்தா பாட்டியோடு பேசி மகிழ்ந்து அவர்களின் இறுக்கத்தை குறைக்கின்றனர் இந்த மாணவர்கள். கல்லூரி மாணவர்களிடையே இது போன்ற நிகழ்வு தொடரும் பட்சத்தில் வருங்காலத்தில் நம் நாட்டின் முதியோர் இல்லம் இல்லை என்ற ஒரு நிலை உண்டாகும் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜீவாவுடன் பெரம்பலூரிலிருந்து துரைசாமி.